அஜித் குமாரோடைய விடாமுயற்சி இப்போ தான் பார்த்து முடித்தோம். படம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருக்கிற ஆக்ஷன் ட்ராமா. ஏற்கனவே வந்த ஒரு படத்துடைய தழுவலில் எடுத்த கதை, கிட்டத்தட்ட அதே கதை தான். அதை வந்து கொஞ்சம் பிரித்து நம்ம ஆடியன்ஸ்க்காக காட்டியிருக்காங்க. அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை நேசித்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ரொம்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை தியேட்டரில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கொஞ்சம் வயசான அஜித்தை காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து ஒரு ஸ்லோ கிரைண்டான அவரோட ரொமான்டிக் ஸ்டோரி பிட்வீன் அவருக்கும் ட்ரிஷாக்கும் இருக்கிறது, இதெல்லாம் ஸ்லோவாக காட்டியிருக்காங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது ஆக்சுவலி. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹாஃபையே ஃபுல் படமாக எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. 2.5 மணி நேரம் படத்தை 2 மணி நேரமாக முடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக போச்சு, ரொம்ப நல்ல விறுவிறுப்பாக போச்சு. அவர் வந்து கார் ரேசர் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வச்சும் அந்த லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸில் வந்து அர்ஜுனுக்கும் இவருக்கும், ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் ஒரு சண்டை சீக்வன்ஸ் இருக்குது. அதை சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த கார் ரேசிங் வச்சு. ஏன்னா வந்து இவர் வந்து அஜித் வந்து ஒரு ட்ரூவான ஒரு டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவர் எனக்காக நீங்கள் இப்படி ஒரு மாசான சீன் வைங்கன்னு சொல்ல மாட்டார். சொல்கிறது அவரோட நேச்சர் கிடையாது. டைரக்டர் என்ன கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அதை பண்ணுவார். ட்ரூ டு த ஸ்டோரியாக இருக்கணும்னு நினைப்பார். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா. எப்படி ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா எடுப்பாங்களோ, ஸ்டோரியை மட்டுமே நம்பி அஜித்துன்ற ஒரு பர்சனை மறந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெஜினா கசாண்ட்ரா வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள தேட்டரில் பார்க்குறதுனால ரொம்ப அழகாக இருக்காங்க. ட்ரிஷா வந்து நல்லா இருக்காங்க, வயசாயிடுச்சு. நம்ம வந்து ரீசெண்டாக அவங்கள இதே மாதிரி ஜான்ரில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அவங்களுக்கு அஜித்துக்கும் ட்ரிஷாக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப செட் ஆகாத மாதிரி இருந்தது. வேறு யாராவது ஒரு ஹீரோயின் போட்டிருந்தா பெட்டராக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் I don't know, something didn't click with them. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா, அவங்களோட கம்மியான ஆர்டிஸ்ட் தான், ஆனால் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அசர்பைஜானில் தான் இந்த ஹோல் ஸ்டோரியே செட் ஆகிருக்கு. ஸோ அசர்பைஜானோடைய அந்த அசர்புன்ற லாங்குவேஜை பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாரினில் ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கும் போது எப்படி வந்து ஒரு டோன் இருக்கும்ல, ஒரு மூவிக்கு டோன் அந்த செட் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கூடோஸ் டு ஹிம். ஏன்னா ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்காத ஒரு டோனில் இருக்க ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுடைய ஒரு ஷேடு இருக்கும் இல்லையா, ஒரு டோன், அந்த ஃபில்ம் டோன் சொல்கிறேன் நான், ஃபில்மோட டோன் அண்ட் ஃபில்டர் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செட்டப்பே ஃபுல்லாகவே ஒரு ட்ரை டெசர்ட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். வினோத் ஆக்சுவலி ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டார். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் செட்டிங் அப் அந்த ஸ்டேஜ் ஃபார் த செகண்ட் ஹாஃப். ஸோ அது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால என்னடா இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதை அவங்க காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் ட்ராமாவுக்கு தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட பாட்டு வந்து அந்த சவடிக்கா சாங் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. மற்ற இதெல்லாம் வந்து மாண்டாஜ் மாதிரி நடுவில் வருது. அங்கங்கே ஒரு 2-3 ரேப் மியூசிக் வருது. மற்றபடி நான் எதை விட்டுட்டேன், நான் வேணும் ஃபேனாக மற்ற பசங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அர்ஜுன் ரொம்ப நல்ல ஒரு வில்லனாக இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டான ஒரு அவருக்கும் கசாண்ட்ராக்கும் ஒரு லவ் ஸ்டோரி வந்து அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அதெல்லாம் கிரிஞ்சா இல்லை, அதெல்லாம் நார்மலாக கதைக்கு தேவையான விஷயங்களாக தான் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருவோம் இல்லையா, நம்மளோட ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோட படம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்த்து. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய மாஸ் படம் பார்த்துட்டு நம்ம வந்ததுனால மேபி நான் அப்படி எதிர்பார்த்தேன். மேபி இந்த படம் வந்து இல்லை, யூடியூப்பில் வந்து மகிழ் தேழ்மணி ஆல்ரெடி எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டாரு, நீங்கள் இதில் மாஸ் சீன் அது மாதிரி எதுவுமே இருக்காது, யூஷுவல் படம் மாதிரியே இருக்காது எதுவுமே. அதனால ஒரு ஃப்ரெஷராக வந்தால் ஒரு படம் இருக்கும்ல, இந்த நடிகர் நடிப்பாங்க ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரியில் அது மாதிரி இருக்கும்ல அந்த ஹீரோயினோட, அந்த மாதிரி கான்செப்டில் தான் எடுத்திருக்காங்களே ஃபர்ஸ்ட் ஹாஃப். இல்லை அது தெரியுது. பட் ஐ ஹாவ் டு பி
ஐ ஹவ் டு டெல் வாட் இட் வாஸ் ரைட். இல்ல, அதுதான் ஓவரால் சொல்றேன். தியேட்டர்லயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், என்னடா அது படம் ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தது. எல்லாருமே வந்து தேர் ஆல் லைக் குவைட்டா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து சூடு பிடிச்சதுனால கொஞ்சம் ஓகே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஸ்டோரியில வந்து எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து பண்ணதுனால கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. பட் அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக மேபி கொஞ்சம் இந்த ரொமான்ஸ் மசாலாலாம் போடணும்னு நினைச்சிருக்கலாம். இல்லைனா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்க 5 minutes வச்சிருந்தீங்கன்னா ட்ரிஷாக்கு வேலையே கிடையாது இந்த படத்துல. ஸோ மேபி அதனால கூட ஆனால் உண்மையான கதையில் பிரேக் டவுன்லேயும் அதில் அந்த ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் காட்டுவாங்களா 5 minutes, அவ்வளோதான். அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ இட் வாஸ் அன் ஓகே மூவி. தேட்டரில் போய் ஃபேமிலியோட பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சுப்ரியா வந்திருக்காங்க படத்தை பார்க்கறதுக்கு. அவங்கக்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நம்ம ஏகேவோட நம்பர் 1 ஃபேன் இங்கே இருக்காங்க. படம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வாஸ் ஆசம். ஓகே, ஏற்கனவே நான் வந்து பிரேக் டவுன் மூவியை கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ ஐ நோ லிட்டில் பிட் இதுதான் ஜானர் அப்படின்னு தெரியும். செகண்ட் ஹாஃப் ஐ ரியலி என்ஜாய். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஓகே, இட் வாஸ் குட் டு சி அந்த ஓல்ட் டைப் ஆஃப் ஏகே. இட் வாஸ் குட், பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல் மார்க்ஸ். தேட்டரில் போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். யூஸ்வலாக இருக்கிற சண்டை படத்தை விட இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் மூவின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்திருக்காங்க. அவரை வந்து நம்ம பார்க்காத ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபேனாக பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க வந்து ஓப்பன் மைண்டோட வந்து அந்த படத்தை போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இந்த ஃபைட் சீன்ல ஐ லைக் அர்ஜுன் மோர் அண்ட் அந்த லாஸ்ட் 20 minutes பாடி லாங்குவேஜ், அர்ஜுன் பாடி லாங்குவேஜ் இஸ் ரியலி குட். ஒரு டெரரைசிங் வில்லன், ஆனாலும் ஒரு 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 வில்லனை நமக்கு கூலா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கூலான டெரரைசிங் வில்லன். அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி. ஆமா, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ அஜித் ஃபேனா வினோத் என்ன சொல்றீங்க? வினோத் வந்து இஸ் a huge அஜித் ஃபேன். இல்லை ஏன்னா நான் பிரேக் டவுன் படம் பார்த்துருக்கேன். ப்ளஸ்ஸு இதில் என்ன இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது மேலே ஒன்றும் காட்ட முடியாது. 1.5 மணி நேரம் படத்தை நீ 2.5 மணி நேரம் ஆக்கணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா கொஞ்சம் ட்ராமாலாம் கொஞ்சம் போட்டு அந்த சாங்கெல்லாம் 2 ஆட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அதே பிரேக் டவுன் கதை தான். ஸோ இப்படி தான் இருக்கும்னு தெரியும். அதுக்கு மேலே அதில் ஸ்கோப்பே கிடையாது அந்த படத்தில். ஏன்னா ட்ராவல், ஒய்ஃப் தேடுறாங்க, ஃபைட்டு, சர்வைவர் மாதிரி சேவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் மோர் லுக்கிங் ஃபார் லைக் குட் பேட் அக்லி மாதிரி அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டு, இந்த மாஸ் மசாலா இருக்கும்ல, அஜித் வந்து அந்த விரும்ப மாட்டாரு. நீ எலிவேட் பண்ணி காட்டவே விட மாட்டாரு. அது எல்லா டேரக்டரும் சொல்கிறாரு, அந்த டேரக்டரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னால் கூட விட மாட்டாருன்னு. ஆனால் அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். எலிவேட் பண்ணால் எலிவேட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வச்சோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஆனால் ஒரு மூவி லவராக ஒருத்தர் வந்து நம்ம ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அவங்க வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்காக சில விஷயம் பண்ணணும்னு இருக்கு. கரெக்ட், அது பண்ண மாட்டாங்க. அதை பண்ணால் வந்து ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 திங்ஸ் ஃபேன்ஸ்க்காக பண்ணியிருந்தா ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டில் அவங்க ஒரு ப்ளூ பர்ஸ் மட்டுமே போட்டு அவரை பேச வச்சு, ஏன்னா அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறார், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார், இல்லை அவரோட ரேசிங் ட்ரிபியூட் மட்டும் போட்டிருந்தா கூட இது வந்து ஒரு ரவுண்ட் அப்பாக முடிக்கும். இது வந்து ஒரு ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த கதையே ட்ரை கதை தான். somebody with that kind of a magnitude, அவருக்கு ஒரு magnitude செட் பண்ணி வச்ச அந்த எலிவேஷன்லயே இருக்கணும்ன்ற. அப்ப அதுக்கு வந்து ஒரு ஃபேனுக்காக நம்ம இது பண்ணலாமே, நம்ம ஃபேன்ஸ்க்காக இது கொடுக்கலாமே. நம்ம டைரக்டர் சொல்ற பேஜ். இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நெல்சன் மாதிரி ஒரு டைரக்டரோட அவர் பண்ணணும். அவரோட ஜாலி சைடு இருக்குல்ல, மேபி அவருக்கு ஜாலி சைடு இல்லாமல் கூட இருக்கலாம். ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட். எண்ட் ஆஃப் த டே இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ இதை நான் மற்ற எந்த ஹீரோவோடையும் இவரை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் அவர் தானே உட்காந்துக்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம உட்காரும்போது நம்ம அது அதுக்கேற்ற கதைகள் மட்டும் பண்ணணும். நல்ல அவருக்குன்னு ஒரு கேரக்டருக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கதைகள் பண்ணணும். அப்படி இல்லையா ஃபேன்ஸுக்காக கதை பண்ணணும். இது வந்து ஹிட் ஆர் மிஸ். எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியாது. இப்போ நான் ஒரு ஃபேனாக வரலன்னா இது கஷ்டம். இப்போ எனக்கு வந்து ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் வினோத். ஐ வில் நெவர் கம் அண்ட் வாட்ச் ஹிஸ் மூவி பிகாஸ் ஐ ஜென்ரலி டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் ஜான்ரா. இந்த மாதிரி சண்டை போடுற படம், ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துறது, கொல்றது. ஆனா அகைன் டு பி கிளியர், இது வந்து சண்டை கிளைமாக்ஸ் மட்டும் தான். படத்துல சண்டை கிடையாது. நான் எப்பவுமே என்ன கேட்பேன், ஒரு படம் எடுத்தோன்னா இவங்களை கொண்டுருவாங்களா, கொடூரமா இருக்குமா, பயமா இருக்குமா. இப்போ நான் வந்து ஜாலியா படம் முடியணும்னு படத்துக்கு சில பேர் வர்றதுடைய நோக்கத்தை சொல்றேன். ஆனா ஒரு அஜித் ஃபேனா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வயசான அஜித்தும் பார்த்துருப்பாங்க, யங்கான அஜித்தை பார்த்துருக்காங்க, எல்லாமே அழகாக இட்ஸ் குட். ஆனால் அவரை இன்னும் கூட கொஞ்சம் யங்கான ட்ரெண்டியான டைரக்டர்ஸை வந்து அவரை ஹேண்டில் பண்ண விடணும். நாட் ஜஸ்ட் லைக் ஓ நீ மாசு எனக்கு வேணாம், நான் ஹம்பிளாக தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும்னா வீட்டில் இருக்கணும்.
இங்க இருக்க கூடாது இல்லையா? கரெக்ட் இல்லை கரெக்ட் ஸ்கிரிப்ட் ஆமா வினோத். இல்லை அந்த இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் படம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அதை அவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளவு படங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட எடுக்க சொல்லுங்கன்றேன். அந்த மாதிரி இந்த இதுக்குன்னே வரும்ல அவார்டுக்குனே அந்த மாதிரி படி இல்ல பயோபிக் அந்த மாதிரி பண்ணிடணும். இல்லை இது அவார்டுக்கும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் படம் இது, அதான் பிரச்சனை. ஆமா. ஸோ அது வந்து கொஞ்சம் நான் வந்து சில பேரோட ஃபேன்ஸோட இதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே பார்க்குறேன். ஏன்னா அது வந்து ஃபேனாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து இப்போ வேற ஒருத்தரோட ஃபேன், எனக்கு அவங்க படம் நல்லா இல்லைன்னா நானே வருத்தப்பட்டுச்சா எனக்கு இன்னும் கூட அவங்க டான்ஸ் ஆடி இருக்கலாம், இவங்க கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால இப்போ ரஜினி பண்ணுறாருல, ரஜினி எல்லா படத்தையும் அவருடைய ஃபேன்ஸுக்காக, அவருக்கு வருதோ இல்லையோ, அவர் வயசானவர் தான் தெரியுது, எல்லாம் சுருக்கம் தான் இருக்குது, ஆனாலும் அந்த அந்த பண்ண வேண்டிய எனர்ஜி எடுத்துகிட்டு வருவார். ஆமாம், அந்த பண்ண வேண்டியதை பண்ணுறாரு. பட் அகெயின் he is doing so many things. ஸோ அவரை நான் சொல்ல பாவமாக தான் இருக்குது, ஏன்னா அவர் இஸ் டூயிங் ஸோ மெனி, ஏன்னா அது அவரோட லைஃப் அண்ட் பேஷன். இது வந்து இல்லை இது வந்து அவர் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே ஹி வாண்டட் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இந்த படத்துக்கு. இப்போ அடுத்த படம் வேறு மாதிரி இருக்கும், அது வந்து மசாலா மிக்ஸ்டு பயங்கரமாக இருக்கும். இந்த படம் வந்து நேர்கொண்ட, இது வந்து ஒரு நேர்கொண்ட பார்வையுடைய இன்னொரு வெர்ஷன் ஆஃப் படம் தான் இது. ஆமாம், இந்த பிளாட் ஒன்றும் பெரிய பழைய பிளாட் தான், அதே தான் திரும்ப குருமா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், இதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு டேரக்டர் அவர் பண்ண வேண்டியதாக இருந்ததுல்ல, அவரை வச்சே பண்ணியிருக்கலாமோ இந்த கதையை அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஒரு செகண்ட் தோணுச்சு. ஆனால் அவர் என்ன படம் எடுத்திருப்பா, நமக்கு இதோட கேவலமாக கூட எடுத்திருக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதான் சொல்கிறேன், அவர் எப்படி எடுப்பான்னு நமக்கு தெரியாது, வந்து படம் தான் தெரியும். எனக்கு ஒரு நிமிஷம் தோணிடுச்சு, ஐயோ இந்த டேரக்டர் இந்த பேரே எனக்கு தெரியல, மகிழ் திருமேனின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஏதோ நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு நிஜமாவே ஒரு பாயிண்ட்ல வந்து என்னடா அது என்ன நடக்குது எங்கே போகுதுன்னே தெரில, ஏன்னா ஃபாலோ பண்ணுறதே ஸ்லோவாக இருக்குது. இல்லை இந்த கதையே தெரில எப்படி எதுக்கு எடுத்தாங்கன்னா, இந்த கதையே ரொம்ப சின்ன கதை, ரொம்ப ட்ரை கதை, அண்ட் ஸ்கோப்பே பெருசாக மாரலி வந்து அஜித் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாரான்றது மாதிரியும் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் அவர் வந்து ரொம்ப ஹை எலமெண்ட்ல இருக்கிற ஆளு, அவர் போய் மாரலி இந்த மாதிரி அதை மாற்றணும், இமேஜை மாற்றணுன்றதுக்காக கூட பண்ணியிருப்பாரு, அடி வாங்குறது எல்லார்ட்டையும், அது மாதிரி நார்மலாக இருக்குது, நார்மலான ஒரு ஆளு தான் சண்டை போட முடியாது. ரைட். ஆனா வந்து நான் டிவோர்ஸ் பண்றது, ஒய்ஃப் வந்து சீட் பண்றது, அஃபேர், இந்த மாதிரி விஷயம், ஸ்வேரிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் ஸ்வேர் பண்ணி நான் கேட்டதே இல்லை. அவர் மங்காத்தலை பேசியிருக்காரு இருக்கா வினோத், அந்த கேரக்டர் வேற, இந்த கேரக்டருக்கு தேவைன்னா எதுக்கு எடுத்தாலும் எஃபர்ட். ஏன்னா அவர் ஐடலைஸ் பண்றாங்கல்ல, அவர் ஐடலைஸ் பண்ணுறாங்கன்றதுனால நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஃபேனுக்கு, எல்லா ஃபேன்ஸ்க்கும் சின்ன சின்ன ஆதங்கள் என்ன இருக்குமோ அந்த ஆதங்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பண்ணாமல் வந்திருக்கலாம், இது பண்ணாமல் வந்திருக்கலாம், சில பேருக்கு இருக்கும்ல அவங்க மனசில், மேபி அது இல்லை. ஆனால் நான் சொல்கிறது வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் நடிக்க வந்திருக்காரு, தேட்டரில் போய் ஒருத்தருடைய ஒர்க்கை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ஒருத்தர் டிக்கெட் எடுத்து போய் பார்க்கணும், வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலியோட போய் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோமா, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்குன்ற மனநிலையில் போனீங்கன்னா, எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா ஆக்சுவலி படம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல விறுவிறுப்பாக சண்டை எல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப அப்படியே ஃபுல் அடி தட்டி அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்லோவான சண்டை தான். அதனால் ஜாலியாக போய் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்தியாவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ஜாய் த மூவி இன் தியேட்டர்ஸ். Thank you guys for watching this video.